எப்பவும் போல இன்னைக்கும் சாப்பாடு பிரமாதமாக இருந்து. ஆமா, மைனி வைக்கிற சாப்பாடு என்னைக்கும் அடிப்பொலிதான். சமையல்ல என் மனைவி சுமையாவ அடிச்சிக்க ஆளே இல்ல. போங்க, சும்மா ஏதான் சொல்லாதீங்க. எப்ப பாரு இவள புகழ்றதே எல்லாருக்கும் வேலையா போச்சு. இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த வீட்டுல மதிப்பே இருக்காது. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நான் சாப்பாடு வச்சிட்டேன், எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நீங்க சாப்பிட்டுங்க, நான் தொழுதுட்டு வாரேன். சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்குறேன். யாரெல்லாம் உன்னை புகழ்ந்தாங்களோ அவங்களே உன்னை குறை சொல்ற மாதிரி பண்றேன் பாரு. என்னமா இப்படி உப்பவாரி போட்டுருக்க? வாயில வைக்க முடியல. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது சரியாதானே இருந்து, அப்புறம் எப்படி கூடிச்சு? பார்த்து போட மாட்டீங்களா? ரொம்ப உப்பு கூடிட்டே, இப்ப எப்படி சாப்பிடுறது? ஆமா, இப்படி உப்ப போட்டு சாப்பிட்டா இல்லாத நோயெல்லாம் வந்துரும். அவங்களுக்கே வாயில வைக்க முடியலையாம். நீங்க எப்படி மாமி இத சாப்பிட்ட போறீங்க? ஏதோ தெரியாம மறந்து நிறைய உப்பு போட்டுருப்பா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, காலையில வச்ச சாம்பார் இருக்குலா, அதை எடுத்து குடுமா. சரிங்க மாமி. நல்ல திட்டு வாங்குவான்னு பார்த்தா இப்படி தப்பிச்சிட்டாலே. நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன சமையல் முடிஞ்சா? ஆமா முடிஞ்சி. சரி, நான் குளிச்சிட்டு வாரேன். போங்க போங்க, குளிச்சிட்டு மெதுவா வந்தா போதும். இன்னைக்கு நான் போடுற மிளகாய் பொடியில எல்லாரும் சுமையாவ கிழிச்சு தொங்கவிட போறாங்க. மேடம், இங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? நீ மிளகாய் பொடி டப்பாவ கையில எடுக்கும்போவே வந்துட்டேன். அது ஒண்ணு இல்லங்க, காரம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு நல்லவே தெரியும். என் கூட ரூமுக்கு வா, நம்ம பேசலாம். நேத்தைக்கும் நீதான சாப்பாடுல உப்பவாரி போட்ட? இல்லங்க. போய் சொல்லாத. மைனி திட்டுவாங்கு போ. உன்முகத்துல என்ன ஒரு சந்தோஷம். அதுவே மைனிய எல்லாரும் புகழந்தா வெறுப்பும் பொறாமையும் தான் பார்க்க முடியுது. பின்ன எப்ப பாரு மூத்த மருமவளையே எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? இப்படி கேவலமான காரியங்களை பண்ணி உனக்கு இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் நீயே கெடுத்துறாத. உனக்கு சமையல் வரமாட்டேங்கினா நீ அதை கத்துக்க முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தணும்னு ஆசைப்படாத. பொறாமை என்ற இந்த கேவலமான குணம் நம்மிடத்துல வந்துடவே கூடாது. இந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனித சமுதாயத்தில் முதல் கொலை ஏற்பட்டது. சொந்த சகோதரனையே கொலை செய்ய சொல்லி தூண்டுனதே இந்த பொறாமைதான். உனக்கு இருக்கிற நல்ல பெயரை நீயே கெடுத்துருவ போல. நீ பண்ண காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சா யாருக்கு கேவலம்? மைனிய கேவலப்படுத்துறதா நினைச்சு உன்னை நீயே கேவலப்படுத்திக்காத. பொறாமையின் காரணமாக பிறருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு அதனால அவங்க பாதிக்கப்பட்டு உனக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்தினால் மறுமையில உனக்கு நஷ்டம்தான் ஏற்படும். பாதிக்கப்பட்டவங்க உன்னை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். இந்த உலகத்தில் வேணா பிறருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து அவங்களுக்கு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தலாம். ஆனா அதனால மறுமையில நமக்குதான் நஷ்டம். நம்ம யாரையும் பார்த்து எதுக்காகவும் பொறாமப்படக்கூடாது. அழகோ அறிவோ செல்வமோ அந்தஸ்தோ புகழோ பணமோ திறமையோ இது எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது. இத பார்த்து நமக்கு கோபம் வருதுன்னா நம்ம இறைவன் மீதுதான் கோபம் படுறோம்னு அர்த்தம். பொறாமை என்பது இறைவனுடைய ஏற்பாட்டில் குறை காணும் செயல். அது ஒருபோதும் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. எல்லா தீய குணங்களுக்கும் தலையாய குணம் இந்த பொறாமைதான். பொறாமையின் காரணமாக பொய் சொல்வோம், புறம் பேசுவோம், அவதூறு பரப்பி சூழ்ச்சிகள் செய்வோம், ஏன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டோம். நீங்க சொல்றது சரிதான். ஷைத்தான் என்ன இந்த அளவுக்கு வழிக்கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, இனியாவது திருந்தி ஒழுங்கா நடந்துக்கோ.